குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். நீட்டோட கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக நியூமரிக்கல் ப்ராப்ளம் வருது. அதாவது நீட்டு மே 4 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்காண்டி நாங்கள் எங்கள் சேனல்லேருந்து இம்பார்ட்டண்டான நியூமரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஏற்கனவே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அந்த டாப்பிக்லேருந்து 2 டாபிக் இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கொடுத்துருந்தோம். இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கொடுக்க போகிறோம். எஸ்டிமேட் த ஆவரேஜ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் கண்டக்ஷன் ஓகே எலக்ட்ரான்ஸ் இன் ஏ காப்பர் வேர் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்கு. கிராஸ் செக்ஷனல் ஏரியானா ஏஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁻7 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கு. கேரிங் ஏ கரண்ட் ஆஃப் 1.5 ஆம்பியர். I 1.5 ஆம்பியர் கொடுத்துருக்கு. Assume that the number density of conduction electron is number of electron n equal to 9 × 10⁻28. என்ன கேட்டிருக்கு? ஆவரேஜ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேட்டிருக்கு. I is equal to NAE × VD. அப்போ என்னன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஈன்றது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். அப்போ இதில் ஈ கொடுக்கல. அப்போ ஈ என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம். இ இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻⁻19 கூடும். அப்போ என்ன கேட்டிருக்கு? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேட்டிருக்கு. விடி இஸ் ஈக்குவல் டு I/NA × ஈன்னு கொடுத்துருக்கு. இப்போ அப்படியே வெளியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். விடி இஸ் ஈக்குவல் டு ஓகே கரண்ட் வெளியே 1.5 divided by number of electron 9 × 10⁻28. area of cross section 1 × 10⁻⁻9 into charge of an electron 1.6 × 10⁻⁻19. அப்போ VD is equal to 1.5 divided by 9 × 1.6 into power மட்டும் எடுத்துக்கிறோம். 10⁻28 -7 -19. அப்போ VD is equal to 1.5. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 9 × 1.6 × 10⁻28 minus 19 7 26. ஓகே, அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1.5 divided by 9 × 1.6 × 10⁻2. இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருது. 1.5 divided by 9 × 1.6 × 10⁻2. இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா 10/10 ஓகே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ VD is equal to 15/9 × 16 × 10⁻3. அதாவது VD is equal to 15/9 × 16 × 10⁻3. அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி is equal to 15 divided by இதை 9 16 மல்டிப்ளை பண்ணுறோம். 15/144 × 10⁻3. ஸோ VD is equal to 1 × 10⁻³ மீட்டர் பெர் செகண்ட். இது 144 அப்படின்றத நம்ம என்னது 115 வச்சுக்கிட்டோம்னா 15 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 1 × 10⁻³ மீட்டர் பெர் செகண்ட். நம்மளுக்கு தெரியும் வெலாசிட்டியுடைய யூனிட் மீட்டர் பெர் செகண்ட். அதனால் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி யூனிட் மீட்டர் பெர் செகண்ட்னு நம்ம சொல்கிறோம். இது மாதிரி சில சமயத்தில் கான்ஸ்டன்ட் டைம் கொடுக்க மாட்டாங்க. அந்த கான்ஸ்டன்ட் டைம் கொடுக்காத வரைக்கும் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் என்னது 1.6 × 10⁻⁻19 கூலும் நம்ம சொல்லலாம்.